தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைச்சிருக்கு. நீண்ட போராட்டத்துக்கு பிறகாக இந்த சின்னம் அவங்க பெற்றிருக்காங்க. இந்த சின்னம் கிடைச்சது நாம் தமிழர் கட்சிக்கு அட்வான்டேஜா பாக்குறீங்களா? இந்த சின்னம் கிடைச்சது டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். பட் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த் என்னன்னு நான் பாக்குறேன்னா, ஒண்ணு அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ஸோ யூனிக்கான ஒரு ஐடியாலஜி இருக்கு. களத்துல தமிழ் தேசியம் அப்படின்ற ஐடியாலஜியை பேசக்கூடிய ஒரே கட்சின்னா அவங்க தான். ஸோ அதுதான் அவங்களோட முக்கியமான கோர் ஸ்ட்ரென்த். அதுக்காக தான் மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. இப்ப மார்க்கெட்ல யூனிக்கான ஒரு ப்ராடக்டை விற்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா, அவங்க சந்துக்குள்ள கடை வச்சிருந்தாலும் தேடி போய் வாங்குவாங்க. அந்த மாதிரி தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்துக்கான கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அது அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த். ரெண்டாவது சீமான், ரெண்டாவது அவருக்கு அந்த கட்சியோட ஒரு ஃபேஸா இருக்காரு. பவர்ஃபுல்லான ஒரு லீடர். கண்டினியூஸா லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. அது ரெண்டாவது பெரிய ஸ்ட்ரென்த். மூணாவது அந்த கட்சி காம்ப்ரமைஸும் ஆகல. அதுவும் பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு கையில சித்தாந்தம் இருக்கலாம், ஆனா காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கணும். இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சித்தாந்தம் இருக்கு, ஆனா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. திராவிட கட்சிகளோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. அங்க நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க. அது ஒரு செட்பேக். மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை போயிடும். அந்த வகையில நாம் தமிழர் கட்சி காம்ப்ரமைஸும் பண்ணல. சோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியை யூனிக்கான ஒரு பார்ட்டியா மாத்துது. அதனால இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒரு சின்னமே இல்லைனாலும் இந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு சின்னம் இல்லை அப்படின்ற சூழல் இருக்கும் போதும் கண்டினியூஸா அவங்க எலெக்ஷன்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்களோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு ஒரு சிம்பிள் கிடைச்சிருக்கு. அது டெஃபினட்டா பெரிய ஒரு பூஸ்ட் தான். இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சிம்பிள் கிடைச்சிருந்தா இன்னும் பெட்டரா மேபி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை விட இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த வகையில நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல அவங்களோட குரோத்தை ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் பொலிட்டிக்ஸ்குள்ள வந்தப்போ அவர் ஒரு 3% ஓட்ஸை பிரிக்கிறார். அரௌண்ட் 3 to 4% ஓட்ஸை பிரிக்கிறார். அது எல்லாமே மாற்று அரசியலுக்கான வாக்குகள் தான், யங்ஸ்டர்ஸுக்கான வாக்குகள் தான். ஸோ இப்ப கமல்ஹாசன் அவர்கள் ஃபீல்டுக்கு வரும்போதும் நாம் தமிழர் கட்சி அவங்களோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் பண்றாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, கமல்ஹாசன் வராம இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சிம்பிள் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த எலெக்ஷன்ல இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, சின்னமும் கிடைச்சிருச்சு. ஸோ இனி அவங்க குரோ ஆகிறதுக்கு இன்னும் அது பெட்டரான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ கமல் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை கொஞ்சம் தடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 26ல விஜய் வந்திருக்காரு இல்லையா? விஜய் அவர்கள் தடுக்க மாட்டாரா? கொஞ்சம் எக்ஸாக்டா கமல்ஹாசன் என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை தான் விஜய் அவர்கள் 26ல பண்ணுவார். கமல்ஹாசன் என்ன பண்ணாரு? மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. விஜய் இப்ப பண்ற மாதிரியே திமுகவை அட்டாக் பண்ணாரு. நேச்சுரலா அப்ப யங்ஸ்டர்ஸுக்குலாம் கமல்ஹாசனை பார்க்கும்போது அப்பீலிங்கா இருந்தது. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு இன்டலெக்சுவலா பார்க்கப்பட்டவர். ஸோ அந்த வகையில ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி, அரசியலுக்கு வராரு, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு பண்ணாங்க. அப்பவும் நான் இதே மாதிரி இப்ப நிறைய விஜய் ரசிகர்களை நான் பார்க்கும்போது கோவப்படுறாங்க. விஜயை நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ அஜெண்டா இருக்குன்னு. என் ஸ்டாண்ட்ல எப்பவுமே நான் கன்சிஸ்டன்டா இருந்திருக்கேன். கமல்ஹாசன் வரும்போது நான் கமல்ஹாசன் அவர்களை அட்டாக் பண்ணேன். கமல்ஹாசன் அவர்கள்னா கமல்ஹாசன் அவர்களோட அரசியல். அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டப்ப அதே விஷயம் தான் ரஜினிகாந்த் அவர்களையும் நம்ம ஸ்ட்ராங்கா விமர்சிக்கிறோம். அதே விஷயம் தான் இப்ப விஜய்க்கும். இந்த விஷயங்களை நம்ம ஏன் பண்றோம்னா, ஒருத்தவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தர் அரசியலுக்கு வர எனக்கு நீங்க ஓட் போடுங்கன்னு அவர் சொல்றாருன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு பார்க்கணும். ஸோ கமல்ஹாசன் வரும்போது அவருக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் இல்லை. அவர் ஏறக்குறைய 60-65 இயர்ஸ் இருக்கும்ல அவருக்கு. பொலிட்டிக்கலா அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா பெருசா எதுவும் பண்ணல. ஸோ எதுவும் பண்ணாம திடீர்னு எனக்கு ஓட் போடுங்க, நான் சிஎம் ஆகணும்னா அது எனக்கு சிக்கல். எனக்கு அதே மாதிரிதான் ரஜினி அவர்களுக்கும். திடீர்னு நீங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு 70 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எலெக்ஷனுக்குள்ள வரீங்க. விஜய்க்கும் அதே தான். ஸோ உங்களுக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்போஸ் பண்றோம். பட் உங்க கொஸ்டின் என்னன்னா, இப்ப விஜய் டேமேஜ் ஏற்படுத்துவாரான்னு நீங்க கேக்குறீங்க. என்ன பொறுத்தளவுல கண்டிப்பா அவரு டேமேஜ் ஏற்படுத்துவார். என்டிகேவோட ஓட்ஸ் கம்மி ஆகுமானலாம் எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, விஜய் இல்லாம இருந்தா என்டிகே இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். எப்படி கமல்ஹாசன் இல்லாம இருந்திருந்தா என்டிகே இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். ஸோ தமிழ் சொசைட்டிக்கு பெரிய ஒரு ஆபத்தா நான் பாக்குறேன். தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மக்களுக்கு ஒரு தாகம் இருக்கு, நமக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு தாகமும் ஒரு ஆசையும் இருக்கு. அதை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
சோ இந்த மாதிரி போலி மாற்று ஆட்களை உள்ள இறக்குறாங்க, கமல் மாதிரியான ஆட்கள் உள்ள வராங்க, வந்து அதை டைவர்ட் பண்றாங்க. சோ கமல்ஹாசனை நம்பி ஒரு 4% மக்கள் ஓட் போடுறாங்கன்னா அது ஃபுல்லா வேஸ்ட் இல்ல. கமல்ஹாசன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஒரு 5 years அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கமல்ஹாசன் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தான்னு டிஸ்கஸ் பண்றோம். மீடியாவோட டைம் ஃபுல்லா வேஸ்ட் இல்ல. அவர் பாட்டுக்கு வந்தாரு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கொஞ்சம் ஓட்ஸை பிரிச்சாரு, அதுக்கப்புறம் பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யார் அப்போஸ் பண்ணாரோ அவங்க கூடயே போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. இப்படி எல்லா எலெக்ஷனுமே ஒரு ஆள் வந்துட்டு தானே இருப்பாங்க. சோ அதை காரணம் காட்டி வந்து நம்மளுடைய வளர்ச்சி வந்து நம்மளே மட்டுப்படுத்துறோமா, எப்படி பாக்குறது? ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர் இருக்காரு, பாப் மார்லேன்ற ஒரு சிங்கர் இருக்காரு. அவரு ஒரு பாட்டுல ஒரு வரிகள் வரும், யூ கேன் ஃபூல் சம் பீப்புள் ஃபார் சம் டைம், யூ கேனாட் ஃபூல் ஆல் த பீப்புள் ஆல் த டைம்னு அவரு சொல்லுவாரு. சோ சில மக்களை சில நேரங்கள்ல நீங்க ஏமாத்தலாம், எல்லா மக்களையும் எல்லா நேரங்கள்லயும் ஏமாத்திட்டு இருக்க முடியாது. சோ கமல்ஹாசன் அவர்கள் மாற்றுன்னு சொல்லி மக்களை கொஞ்ச நாள் ஏமாத்தினார். இது நான் ஓப்பனா சொல்லிதான் ஆகணும், ஏமாத்தான் செஞ்சிருக்காரு. அவருக்கு நிஜமாவே மக்கள் மேல அன்போ அக்கறையோ இருந்திருந்தா இந்த மாதிரி தூக்கி போட்டு போயிருக்க மாட்டார்ல. அரசியலுக்குள்ள நீங்க வரீங்க, ஏன் வரீங்க? சொசைட்டில பிரச்சனை இருக்கு, அரசியல் இருக்காருல்ல அவரு, அரசியல் இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார நீங்க எதிரின்னு சொன்னீங்க, இப்ப அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோ இன்னைக்கு நீங்க அவங்களோட தானே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை நம்பி நாங்க வந்தவங்களுக்கு டைம் வேஸ்ட் தானே. அதேதான் இப்ப நான் விஜயும் அப்படிதான் பாக்குறேன். என்னன்னா பொலிட்டிக்ஸ்ன்றது எப்படின்னா அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இப்ப நான் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன்னா அது சின்ன வயசுல இருந்து எனக்கு பொலிட்டிக்ஸ் வந்து எனக்கு உள்ள வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் நான் பொலிட்டிக்கலா பார்க்க ஆரம்பிச்சிருவேன். காலேஜ் எல்லாம் வரும்போதே அது டீப்பா உள்ள வர ஆரம்பிச்சிடும். கருணாநிதி அவர்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான், பெரியார் அந்த மாதிரியான கேரக்டர் தான், அண்ணா அப்படிப்பட்ட ஆள் தான், சீமான் அப்படிப்பட்ட ஆள் தான், மோடி அப்படிப்பட்ட ஆள் தான். சோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு 40-50 years நான் அரசியலே பேச மாட்டேன். ஆனா டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல வந்து நான் பொலிட்டிக்ஸ் பேச ஆரம்பிப்பேன். எல்லாரும் எனக்கு ஓட் போடணும், ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார், எனக்கு பெரிய ஒரு மாஸ் ஃபாலோவிங் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது தப்பான ஒரு விஷயம். பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல ஒருத்தர் வந்து எனக்கு ஓட் போடுங்கன்னு சொன்னார்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கணும். இல்ல நான் ஒண்ணும் பண்ணல, நீங்க எனக்கு ஓட் போட்டு வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் நல்லா பண்ணுவேன்னா இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க களத்துல வேலை பாருங்க. இல்ல எல்லாம் ஓரளவுக்கு பண்ணார் இல்லையா விஜயகாந்த், அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க மக்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓரளவுக்குன்னா பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க. மக்கள் வந்து உங்களுக்கு ஓட் போட்டு உங்களை சிஎம் ஆகணும்னு ஏதோ எதுனா அவங்களுக்கு என்ன அப்படின்லாம் எதுவும் கட்டாயம் எல்லாம் கிடையாது. நீங்க அரசியலுக்கு வந்து அவங்களை பவர் கொண்டு வந்தே தீரணும்லாம் கட்டாயம் எல்லாம் கிடையாது. நீங்க மக்களுக்கு சேவை பண்ணுங்க, மக்களை வின் பண்ணுங்க. ஒரு சைட்ல இங்க கரப்டான பார்ட்டிஸ் இருக்காங்க, ஹெவியா பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு சைட்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியலை உருவாக்குறது கஷ்டம். சோ நீங்க சில நேரங்கள்ல நிஜமான அரசியல் கையில வச்சிருந்தா கூட மக்களை வெல்வதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா எதிரி வந்து பயங்கரமா பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கான், ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கான், மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது கஷ்டம் தான், நீங்க மக்களை கன்வின்ஸ் பண்றது கஷ்டம் தான். ஆனா நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க, கிரவுண்ட்ல ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணுங்க, ட்ராக்கர் கார்டை காட்டுங்க. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நான் ஸ்ட்ராங்கா மக்களோட நின்றுருக்கேன்னு காட்டுங்க, மக்களோட நின்று ஃபேஸ் பண்ணிருக்கேன். நடிகர் அப்படி பண்ண முடியுமா? நடிகர் வந்து ஓரளவுக்கு அரசியல் பேசலாம், முழுக்க அவங்க அரசியல் பேசினா சினிமா எப்படி அவங்க ரன் பண்ண முடியும்? ரெண்டு பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு நடிகரால அது முடியுமா முடியாதான்ற பிரச்சனை எல்லாம் அது ஏன் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு மக்களுக்கு என்ன தேவைன்ற விஷயத்த சொல்றேன். மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மக்களுக்கு அரசியல் மாற்றம் தேவை இருக்கு. மக்களுக்கு அரசியல் மாற்றம் தேவைன்னா மக்கள் தலைவர் இங்க தேவை. ஒரு மக்கள் தலைவராலதான் மக்களை லீட் பண்ண முடியும். இல்ல நான் ஒரு நடிகர், என்னால மக்கள் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு எல்லாம் வர முடியாது, வந்தா என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும், இல்லைன்னா என்னால நிறைய படங்கள் நடிக்க முடியாது, அப்ப நீங்க அதுக்கான ஆள் கிடையாது. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த ஜாப். அப்ப உங்களுக்கு ஏத்த வேலையை நீங்க பாருங்க, சினிமாலேயே இருங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, இப்ப நீங்க இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்ப என்ன பண்ண போறீங்க? இன்னும் ஒரு 6 months அந்த படத்துல நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கரெக்டா எலெக்ஷன் வரும். அப்ப படம் ரிலீஸையும் எலெக்ஷனையும் நீங்க என்ன பண்றீங்க? மெர்ஜ் பண்ண வைக்கிறீங்க. அப்ப இது பிசினஸ் எல்லாம் பாக்குறீங்க நீங்க. எலெக்ஷன் டைம்ல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்க படத்தோட ப்ரொமோஷன் எல்லாம் மாறுது. சோ இதை எப்படி பாக்குறது? இத உங்களுக்கு எலெக்ஷன்ன்றது பட ப்ரொமோஷனா ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா மக்களுக்கு எலெக்ஷன்ன்றது முக்கியமான விஷயம். சொசைட்டில மாற்றம் ஏற்படணும், நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க களத்துல. சோ நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா வரீங்க, எலெக்ஷன் அரசியல் அது இதெல்லாம் பேசுறீங்க, பேசிட்டு அப்புறம் 5 yearsல காணாம போயிடுறீங்க. அப்ப உங்களை நம்பி மீடியால டிபேட் பண்றாங்க. ரஜினியை வச்சு நம்ம பண்ண டிபேட் எல்லாமே வேஸ்ட் தானே. 30-40 yearsா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு பேசிட்டு இருக்கோம், கடைசியில அரசியலுக்கு வரல. அப்ப அவரை நம்பி பேசுனது எல்லாமே வேஸ்ட், மீடியால எழுதின கட்டுரைகள் எல்லாமே வேஸ்ட், டிவில நடந்த டிபேட்ஸ் எல்லாமே வேஸ்ட். அப்ப நம்ம டைம் தானே வேஸ்ட் பண்ணிருக்காங்க. கமல்ஹாசனுக்கும் அதே தானே, மாற்று அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம். சென்டரிசம்னு ஒரு புது தத்துவத்தை கிரியேட் பண்ணாரு, கால் மார்க்ஸ் மாதிரி ஒரு புது தத்துவத்தை கிரியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கு? சோ உங்களை நம்பி ஒரு 4% மக்கள் ஓட் போட்டிருக்காங்க, அது ஃபுல்லா வேஸ்ட்.
உங்களை இல்ல, நம்பி இந்த ட்ராக் ரெக்கார்ட் நீங்க சொல்றீங்க இல்லையா, நடிகர்களுக்கு இப்படியான ட்ராக் ரெக்கார்ட் இருக்குன்னு. ஆனா மக்கள் தொடர்ச்சியாக இன்னொரு நடிகர் வந்தாலும் அவரையும் ஆதரிக்க தான் செய்யறாங்க. சோ இது எப்படி அணுகிறது, மக்களுடைய பார்வை எப்படி பாக்குறது? மக்கள் எப்ப சரியாவாங்கன்னா, செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டா செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது வேற வழியெல்லாம் அதை செய்வாங்க. இன்னைக்கு சொசைட்டி இன்னும் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படலை. ஸோ இன்னைக்கும் கொஞ்சம் நம்ம சொசைட்டி ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப மோசமாகாத ஒரு சூழல் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. தலைக்கு மேல கத்தி தொங்காத வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா தான் இருப்பீங்க. ஆனா இப்ப சமூக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பொருளாதார பிரச்சனை இருக்கும், சொசைட்டில நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ மக்களுக்கு வேற வழியே இல்லை, கரெக்டான லீடர்ஸா தான் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. எனக்கு விஜயை பிடிச்சாலும் எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு, ஸோ நான் கரெக்டான லீடர் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது தான் மக்கள் கரெக்டான டிசிஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்னைக்கு சொசைட்டில அரசியல் புரிதல் பெருசா இல்ல, மக்களுக்கு பெருசா அரசியல் ஆர்வமும் இல்லை. அது காரணம் என்னன்னா இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் வரல. சொசைட்டில பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும்போது மக்கள் அரசியலை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க, அரசியலை ஃபாலோ பண்ணுவாங்க, நமக்கான தலைவர் யாரு, நம்ம கூட யாரு டிராவல் பண்ணாங்கன்ற விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது பெட்டரான லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிப்பாங்க. பட் இப்போ அதுக்கான அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ நிறைய பிரச்சனைகள் சொசைட்டில டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால அதுக்கான முக்கியமான இண்டிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேன்ற ஒரு பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஷிஃப்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. டிஎம்கே ஒரு சைட்ல ஏடிஎம்கே ஒரு சைட்ல பலவீனம் ஆகுறாங்க, புது புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாம் டெவலப் ஆகுறாங்க, என்டிகே பவர்ஃபுல் ஆயிட்டாங்க, பிஜேபி பவர்ஃபுல் ஆயிட்டாங்க, டிவிகேன்ற புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் உள்ள வந்து அவங்களும் கொஞ்சம் ஓட்ஸ் வாங்குவாங்க. ஸோ இப்ப அந்த உள்ள அந்த டிவிடெண்ட் பார்ட்டிஸோட அந்த ஸ்டேட்டஸ்கோ இருக்கு பாருங்க, ஒரு தடவை நான் வருவேன், இன்னொரு தடவை நீங்க வருவீங்க, அப்படியே நம்மளே கண்ட்ரோல் பண்ணலான்றது அது உடைய ஆரம்பிக்குது. இது ஒரு இண்டிகேஷன். ரெண்டாவது இன்னொரு இண்டிகேஷன் என்னன்னா, டிவிடெண்ட் பார்ட்டிஸ் 2 பேர் இருக்காங்க நடுவுல, அதை சுத்தி நிறைய சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க, பெரிஃபெரின்னு சொல்லலாம், சின்ன சின்ன கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கட்சிகள்லாம் பார்த்தோன்னா நீங்க ரொம்ப பலவீனப்பட்டிருக்காங்க. எம்டிஎம்கே கம்ப்ளீட்டா வீக் ஆயாச்சு, கம்யூனிஸ்டுகள் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி பார்த்தோம்னா பெரிய லெவல்ல பலவீனப்பட்டிருக்காங்க. இவங்க டிஎம்டிகே பெரிய லெவல்ல பலவீனப்பட்டு, அந்த கூட்டணி தானே ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு திமுக சொல்லுது. இருக்கலாம், பட் நான் சொல்றது என்னன்னா அதுக்கு நம்ம வருவோம். சோ இந்த கட்சிகள்லாம் வீக்கா இருக்காங்கன்றது நீங்க ஏத்துப்பீங்களா? அவங்க வீக்கா இருக்காங்க, ஆனா அதுதானே ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு நான் சொல்றேன். அதுக்கு நான் செகண்ட் வரேன். சோ இப்ப இந்த கட்சிகள்லாம் வீக் ஆகுறாங்கன்னா அது என்ன காட்டுது? சிஸ்டம்ல பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் ஆகிறது தானே காட்டுது. சோ மக்களுக்கு இந்த கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே காட்டுது. அதனாலதான் இந்த கட்சிகள்லாம் வீக் ஆறாங்க. சோ அதனால சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது, நீங்க சொன்னது போல அப்கோர்ஸ் இப்ப டிஎம்கே கூட கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, எம்டிஎம்கே இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க. அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், டிஎம்கேவும் வீக்கா தான் இருக்காங்க, ஏடிஎம்கேவும் வீக்கா தான் இருக்காங்க, அதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த சின்ன கட்சிகளும் வீக்கா தான் இருக்காங்க. பட் இங்க அட்வான்டேஜ் என்னன்னா, டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. இன்னைக்கு டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் கிடையாது. ஒரு காலத்துல பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் உருவாக்குன பார்ட்டி டிஎம்கே. இன்னைக்கு பவர்ஃபுல்லான லீடர்ஸ் டிஎம்கேல கிடையாது. கம்ப்ளீட்டா வாரிசுகள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க. பெரிய லீடர்ஷிப் கிடையாது, பெரிய பேச்சாளர்கள் கிடையாது, கரிஸ்மேட்டிக்கான ஆட்கள்னு யாருமே கிடையாது. இன்னைக்கு டிஎம்கே லீடர்ஸ் வந்து ஸ்டேஜை போட்டு பேசினாங்கன்னா லட்சம் பேர்லாம் வரமாட்டாங்க, காசு கொடுத்துதான் எல்லாம் கூப்பிட்டு வரணும். அந்த சிக்கல் டிஎம்கேக்கு இருக்கு. ரெண்டாவது, டிஎம்கே பொறுத்தளவுல பெரிய ஒரு கொள்கை கோட்பாடு இந்த விஷயங்கள்லாம் கிடையாது இன்னைக்கு. அது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி மூணாவது, கேடர் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா, ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் கேடர்ஸ் இருப்பாங்க. ஐடியாலஜிக்காக திராவிடம் அப்படின்ற விஷயத்துக்காக நல்ல ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் அவங்களுக்கு இருந்தது. திராவிடத்தை இடையில வந்து ஒரு கேப் இருந்தது, திரும்ப கொண்டு வராங்கல்ல. அதை இப்ப நிறைய பேச்சு போட்டிகள் நடத்துறாங்க, நிறைய திராவிடம் சார்ந்த உரையாடல்கள், நிறைய கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள் நடந்து கொண்டு இளைஞர்களை வந்து தயார்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க திரும்ப அப்படின்னு பாக்கலாம்ல. அவங்க கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பேச்சு போட்டிகள் நடத்தியோ கட்டுரை போட்டிகள் நடத்தியோ நீங்க பேச்சாளர்களையும் தலைவர்களையும் உருவாக்க முடியாது. உங்களோட பழைய தலைவர்கள்லாம் கட்டுரை போட்டிகள் வாயிலாகவும் பேச்சு போட்டி வாயிலாகவும் உருவான தலைவர்கள் கிடையாது. அவங்க எப்படி உருவானாங்க? சொசைட்டில இருக்கக்கூடிய சூழல், தேவை, சோசியல் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்கள லீடர்ஸா உருவாக்குச்சு. நீங்களும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை நீங்க நல்லா கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்ல தலைவர்கள் உருவாவாங்க. ரெண்டாவது, தலைவர் உருவானாலும் தலைவருக்கான ஸ்பேஸ் உங்க கட்சியில இருக்கா? உங்க கட்சியில ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குங்க, நீங்க எல்லா ஸ்பேஸையும் நீங்களே ஆக்குபை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. முக்கியமான பதவிகள் எல்லாம் பெரிய பெரிய ஃபேமிலிஸை சேர்ந்த சில பேர் தான் ஃபுல்லா உட்காந்துருக்கீங்க. சோ கீழ இருந்து ஒரு லீடர் வந்தாலும் எமர்ஜ் ஆனாலும் அங்க ஸ்பேஸ் கிடையாது, உங்க கட்சி அகாமடேட் பண்ணாது. சோ அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ ஒரு பேச்சாளரா இருக்கலாம், ஆனா உனக்கு அதிகாரமோ பவரோ நான் கொடுக்க மாட்டேன். அதான் நீங்க சொல்ல வரீங்க. பேச்சு போட்டி நடத்தி நான் பேச்சாளரை உருவாக்குவேன், நீ பேச்சாளரா மட்டும்தான் இருக்க முடியும், பேசிட்டு போயிடணும், ஏன்னா எனக்கு பேச்சு வராது.
நான் வாரிசு, என் அப்பா தாத்தா எல்லாம் சூப்பரா பேசுவாங்க, ஆனா எனக்கு பெருசா பேச்சு வராது, அதனால நான் பேச்சு போட்டி நடத்தி பேச்சாளர்களை உருவாக்குவேன், நீ பேசி முடிக்கணும் கிளம்பிடணும், பவர் எல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன். சோ இப்படி நீங்க லீடர்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க. லீடர்ஸ்னா என்ன? அவன் இங்க இருக்கக்கூடிய சோசியல் ப்ராப்ளம்ஸ் அவன் ஹேண்டில் பண்ணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக அவன் எந்திரிக்கும் போது அவன் ஒரு லீடரா அவன் உருவாகுறான். ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு எதிராக மக்கள் திரும்புறாங்க, 1,00,000 பேர் திரும்புறாங்க, அதுல ஒருத்தன் லீடரா எமர்ஜ் ஆகி வருவான். அவன் லீடரா எமர்ஜ் ஆகி வரும்போது உங்க பார்ட்டி அவன் அகாமடேட் பண்ணணும், அவனை அந்த லீடரை உள்வாங்கி அவனை கரெக்டான இடத்துல உட்கார வைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஆனா இங்க எல்லா இடத்துலயும் நீங்க உட்காந்துருக்கீங்களே, ஃபேமிலிஸ் உட்காந்துருக்காங்களே, அப்ப நல்ல லீடர்ஸ் எப்படி உருவாவாங்க? உருவாக வாய்ப்பே கிடையாது. சோ அதனால டிஎம்கேல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. டிஎம்கே வீக்கா தான் இருக்காங்க. பட் சிக்கல் என்னன்னா ஏடிஎம்கே இன்னும் வீக்கா இருக்காங்க. ஏடிஎம்கே அவங்களோட ஓட் ஷேர் கடுமையா இழந்திருக்காங்க. என்டிகே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 8%, 1% மாறி இருக்காங்க. யாரோட ஓட்ஸ்? மோஸ்ட்லி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், ஏடிஎம்கேவோட ஓட்ஸ். அப்ப அதே மாதிரி பிஜேபியும் பார்த்தோம்னா 3%, 2% கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிஜேபி ஏறக்குறைய 10% வந்துட்டாங்க. 24 டேட்டா வச்சு பார்த்தா மேபி கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம், பட் அரௌண்ட் 10க்கு வந்துட்டாங்க அவங்க. சோ இது யாரோட ஓட்ஸ்? இதுவும் மோஸ்ட்லி ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் தான். அடுத்தது டிவிகே உள்ள வராங்க, யாரோட ஓட்டை பிரிக்க போறாங்க? அதுவும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். சோ அதுவும் மோஸ்ட்லி ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் தான், அவரும் பிரிக்க போறாரு. சோ இப்ப டிஎம்கே வீக்கா இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே விட ரொம்ப வீக்கா இருக்காங்க. சோ அதனால பாக்குறதுக்கு டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா இந்த காலகட்டத்துல நல்லா ஸ்ட்ராங்கா மாற்று அரசியலை முன்வைத்து ஒருத்தர் அரசியல் பண்றாருன்னா டெஃபினட்டா அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அந்த விஷயத்த நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு பண்றாங்க. ஆனா என்ன சிக்கல்னா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு டைவர்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வந்து நாம் தமிழர் வளர்ச்சிய கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு, அவரு ஒரு டைவர்ஷனா இருந்தார். இப்ப விஜய் அந்த விஷயத்த இந்த எலெக்ஷன்ல பண்ண போறாரு. ஆனா நான் சொன்ன மாதிரி யூ கேன் ஃபூல் சம் பீப்புள் ஃபார் சம் டைம்ஸ், பட் யூ கேனாட் ஃபூல் ஆல் த பீப்புள் ஆல் த டைம். எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இங்க மாற்று கண்டிப்பா நடக்கும். இன்னொரு பக்கம் நீங்க ஏடிஎம்கே வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க இப்போ கூட்டணிலாம் அமைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜக உள்ள கொண்டு வந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் தேமுதிக கொண்டு வர வேலைகள் இருக்காங்க. பாமக கூட நேத்து நடந்த மாநாட்டுல கடுமையாக ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. சோ ஸ்ட்ராங்கான கூட்டணி எதிர்த்தரப்படியும் உருவாகுது அப்படின்ற மாதிரி தானே இருக்காது. ஏடிஎம்கே எங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, ஒரு காலத்துல தனியா இருந்தே டிஎம்கே அலையன்ஸ் எங்களால வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்து இன்னைக்கு எந்த கண்டிஷனுக்கு வந்திருக்காங்கன்னா, பிஜேபி இல்லாம எங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நாங்க ஜெயிக்கணும்னா எங்களுக்கு பிஜேபி தேவை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ 24ல அலைன்ஸ் இல்ல, தனியா கம்பீட் பண்றாங்க. மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் வரும்னு எதிர்பார்க்கறாங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் வரல, டிஎம்கே சைடு தான் இருக்காங்க. சோ இப்ப ஏடிஎம்கேவுக்கு ஆப்ஷனே கிடையாது. பிஜேபியோட சேர்ந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தனியா போனா ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகும், தோத்துருவோம். சோ இன்னைக்கு அதுவே ஒரு வீக்னஸ் தானே. நேத்து நான் தனியா நின்று ஜெயிக்க முடியுன்ற இடத்துல இருந்து இன்னைக்கு பிஜேபி இல்லைன்னா என்னால ஜெயிக்கவே முடியாது, ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைத்தாதான் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. இல்ல வெற்றி தான் தேர்தலை வந்து முடிவு பண்ணும், வெற்றி தான் தேர்தலை முடிவு பண்ணும். ஆனா நீங்க நேத்து அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலன்னு சொல்ல வரேன். பட் இன்னைக்கு வீக்கா இருந்து கூட்டணி அமைச்சு நீங்க ஜெயிக்கலாம். பட் இது ஃபேக்ட், ஜெயிச்ச பிறகு ஸ்ட்ராங் ஆகலாம், அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ பட் என்னன்னா ஏடிஎம்கே முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல ட்ரெடிஷனலா பார்க்கும்போது டிஎம்கேவை விட எப்பவுமே ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அதிகம். டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஓரளவுக்கு செதற வைக்கிறது, அதே மாதிரி ஸ்ட்ராங்கான அலைன்ஸை ஃபார்ம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் அவங்க ஏடிஎம்கேவை ஜெயிப்பாங்க. மீடியாவை கண்ட்ரோல் பண்றது, பிரச்சாரம் பண்றது, நிறைய இன்டெலக்சுவல்ஸை உள்ள வச்சுக்கிறது எல்லாம் பண்ணி எடுத்து தான் ஏடிஎம்கே மேனேஜ் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே பார்த்தோம்னா எஃபர்ட்லெஸ்ஸா அவங்க திமுகவை வீழ்த்துவாங்க அவங்க டர்ன் வரும்போது. பட் இப்போ அந்த அட்வான்டேஜ் வந்து ஏடிஎம்கேவுக்கு இல்ல. இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது இப்ப ஏடிஎம்கே கொஞ்சம் பலவீனமான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜேபியோட அலைன்ஸுக்கு போறாங்க, வேற வழி கிடையாது, அவங்களுக்கு போய் தான் அவனும் போறாங்க. அதே மாதிரி பிஎம்கேவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, டிஎம்டிகே உள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தளவுல என்டிகேவும் டிவிகேவும் ஏடிஎம்கே அலைன்ஸுக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்றதான் என்னோட பார்வை. அவங்க உள்ள வரலனாலும் இது ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான். ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இது ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான், அது நான் ஏத்துக்கிறேன். பட் சிக்கல் என்னன்னா ஏடிஎம்கே வீக் ஆயிருக்காங்க, அதை நம்ம ஏத்துதான் ஆகணும். அது இந்த டிராவிடியன் ஈகோ சிஸ்டமே வீக் ஆயிருக்குன்றதை காட்டுது. எப்பவுமே நீங்க பழைய திராவிட பேச்சாளர்களோட பேசலாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெருமையா பேசுவாங்க. இந்த மாதிரி திராவிடத்துல யாரும் வீழ்த்தவே முடியாது, திராவிடத்தை வீழ்த்த போறோம்னு வந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் எல்லாமே தோல்விதான் சந்திச்சிருக்காங்க. ஆதித்தனார் அவர்களா இருக்கலாம், சம்பத் அவர்களா இருக்கலாம், இவங்க எல்லாருமே நாங்க தமிழ் தேசியம் அது இதெல்லாம் பேசுவாங்க, கடைசியில தோத்துருவாங்க, நம்ம கூட வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இன்னைக்கு அந்த சூழல் மாறி இருக்கு பாருங்க. இன்னைக்கு திராவிடம் அல்லாத கட்சிகள் பவர்ஃபுல் ஆகுறாங்க.
இன்னைக்கு என்டிகே மாதிரி ஒரு பார்ட்டியால 8% ஓட்ஸ் வாங்க முடியுது. 8% இருந்து விளையாட்டே கிடையாது, பெரிய நம்பர் 8 வாங்க முடியுது. அதே மாதிரி பிஜேபி நான் டிராவிடியன் பார்ட்டி, அவங்க அரௌண்ட் 10% வாங்குறாங்க. இன்னொரு சைட்ல டிவிக்கே புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போது ட்ரெடிஷனலா பத்தி எல்லாமே திராவிடம்ன்ற வார்த்தை எல்லா புது கட்சியிலும் இருக்கும். இப்ப பாருங்க, டிவிக்கே தமிழர் வெற்றி கழகம்னு ஒரு பேரை ஆரம்பிக்கிறாரு. அதுவே என்ன? சோ அப்ப திராவிடம் வேண்டான்ற வேற டைரக்ஷன்ல போறாரு. அவர் உள்ளுக்குள்ள என்னன்னு நமக்கு தெரியல, ஆனா வெளியில தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும் போது திராவிடம்ன்ற அந்த ஐடியாவை ஐடென்டிட்டியை உள்ள கொண்டு வரல. சோ இப்ப சொசைட்டியை வேற டைரக்ஷன்ல கொண்டு போறாங்க பாருங்க. இதுவே பெரிய வெற்றி தான். டிடி தினகரன் அவர்கள் அதிமுக வந்தா கூட அவரு கூட திராவிடம் என்ற பேரை வாங்கி வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கல, அமமுக அப்படின்னு தான் ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கும். சோ திராவிடம் என்று தோத்து போன சித்தாந்தமா தோல்வி நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், வீழ்ச்சியில இருக்குன்னு நான் பாக்குறேன். திராவிடத்தோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சுன்னு நான் பாக்குறேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. எல்லா ஐடியாலஜிஸுக்குமே ஏற்றம் இறக்கம் இருக்கும். யாருமே பெர்மனண்டாலாம் நம்ம நாட்டை ஆள முடியாது, ஒரு மக்களை யாருமே பெர்மனண்டாலாம் ஆள முடியாது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு லைஃப் இருக்கு, ஒரு 70-80 இயர்ஸ் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும். காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஒரு பாயிண்ட் வரைக்கும் நல்லா க்ரோ ஆனாங்க, நல்லா பவர்ஃபுல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் ஏற்படுது. பிஜேபிக்கு அதே மாதிரி ஒரு லைஃப் இருக்கு. அதே மாதிரி திராவிடன் பார்ட்டிஸுக்கும் ஒரு டைமும் இருக்கு, லைஃபும் இருக்கு. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களோட அந்த டவுன்வர்ட் ட்ரெஜெக்டரியில அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இந்த நான் காலேஜ்லாம் படிக்கும் போது ரெகுலரா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, திராவிடம் இல்லாமலாம் இங்க யாரும் அரசியல் எல்லாம் பண்ணிட முடியாது. இப்ப அதெல்லாம் பேசுறது யாரும் அந்த மாதிரிலாம் பேசி நான் பார்க்கல. ஸோ கிளியர் கட்டா சொசைட்டி வேற டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிருச்சு. சீமான் அவர்களுக்கு புது சின்னம், அவங்க விவசாய சின்னம் கேட்டாங்க, அது வந்து கொடுத்துருக்காங்க. சோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் 26 அப்படின்னு பாக்குறீங்க? இது ஒரு அட்வான்டேஜ் தான், இதை தாண்டி வேற ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி 26ல பெருசா எதுவும் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களால எந்த அலைன்ஸ்லயும் போய் சேர முடியாது. அவங்க தமிழ் தேசிய கட்சினா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வேற யாரு கூடயும் அவங்களால போய் சேர முடியாது. ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸுக்கும் அவங்க ரெடியா இல்லை, அது நல்ல விஷயம். ஐடியாலஜிக்கலா நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம்னு ஸ்டெடியா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த தடவை 8 வாங்கியிருக்கோம், அதை நம்ம 10ஆவோ 12ஆவோ நம்ம மாத்தணும். அதுதான் அவங்களோட அல்டிமேட் ஏமா இருக்கும். அது போக அவங்க மேபி வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கலாம். அவங்க எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபோக்கஸ்டா சில சீட்ஸ் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 234 இல்லாம பர்டிகுலரா சில சீட்ஸ். ஆமா, என்டிகேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா சில தொகுதிகளை டார்கெட் பண்ண முடியும். ஒரு 20 தொகுதிகளை மட்டும் எடுத்து எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடாதா? அதிமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதுன்னா அவங்க இன்னும் ஃபோக்கஸ்டா அந்த தொகுதியில ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லாத்தையும் மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும்ல அப்புறம். கண்டிப்பா பண்ணுவாங்க. அதை நீங்க இப்ப எனக்கும் உங்களுக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்குதுன்னு வச்சுப்போம். நான் உங்களை மீறி தான் ஜெயிக்கணும், நீங்க என்ன தோக்கடிக்க எல்லாமே பண்ணுவீங்க. கண்டிப்பா எனக்கு என்னை விட வேகமா தானே ஓட ட்ரை பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் எலெக்ஷனும். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறீங்கன்னா அது கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி எதிரி கண்டிப்பா எடுப்பான். அவனை மீறிதான் நீங்க அவனை வீழ்த்தணும். இன்னைக்கு என்டிக்கு 8% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா இதை முறியடிக்கணும்ன்ற முயற்சியில திமுக அதிமுக எல்லாம் ஈடுபட்டிருப்பாங்கல்ல. 1 2 விடக்கூடாது, 2 4 விடக்கூடாது. சோ அவங்கள மீறிதான் நீங்க 8க்கு வந்து நிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க போக்கஸ் பண்ணி 20 சீட்டை போக்கஸ் பண்றீங்கன்னா அவனால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணுவான். களத்துல நிறைய பணத்தை செலவழிப்பாங்க, ஆட்களை இறக்குவாங்க, எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. மீடியா போக்கஸ் அங்க திருப்புவாங்க, இல்லாட்டி மீடியா போக்கஸ் அந்த பக்கம் திருப்பாம வேற சைட்ல திருப்புவாங்க. தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அவங்களை மீறிதான் நீங்க ஜெயிக்கணும். பட் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, என்டிகே நினைச்சாங்கன்னா 20 தொகுதியை அவங்களால போக்கஸ் பண்ண முடியும். அவங்க நம்ம கேடஸ் எல்லாம் இந்த தொகுதிக்கு வாங்கன்னா வருவாங்க. ஏன்னா லீடர்ஷிப் சொன்னா கேட்பாங்க. அவங்க கட்சிக்காக நம்ம இறங்கி வேலை பார்க்கணும், ஐடியாலஜிக்காக வேலை பார்க்கணும். ஸோ நம்மளை இந்த தொகுதிக்கு போக சொல்றாங்கன்னா அங்க போய் நம்ம வேலை பார்ப்போம், அவங்க போய் வேலை பார்ப்பாங்க. அதனால அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா சில தொகுதிகள் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் அவங்களோட ப்ரையாரிட்டி என்னன்னு நமக்கு தெரியல. சீட்ஸ் ஜெயிக்கணுன்றது அவங்களோட ப்ரையாரிட்டியா, ஓவராலா பேலன்ஸ்டா நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்றது அவங்க ப்ரையாரிட்டியா? ஏன்னா லாங் ரன்ல நல்லா வளரணும்னா கட்சியை ஈவனா எல்லா சைட்லயும் வளர்க்கணும்ல. அந்த ஐடியால இருக்காங்களா நமக்கு தெரியல. ஸோ பேசிக்கான விஷயம் என்னன்னா, நம்பர் முக்கியம். அவங்கள இன்னைக்கு அந்த 1ல இருந்து 8க்கு வந்திருக்காங்க, அதை மெயின்டைன் பண்ணும். 8ல இருந்து குறைஞ்சது 9 10 போகணும். அப்படி போயிட்டா கிரிட்டிக்ஸ் எல்லாம் அமைதியாயிடுவாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் சொல்ற விஷயம் என்ன, நாம் தமிழர் கட்சி இதுக்கு மேல வளராது, இதுக்கு மேல வளராது, ஒண்ணுதாங்க அவங்களுக்கு மேக்சிமம் அப்படின்னு 2016லயே சொன்னாங்க. ஆனா இப்ப 8 வந்து நிக்குது. இப்பயும் சொல்றாங்க 8க்கு மேல எல்லாம் போகாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை அடிச்சு உடைச்சு நான் 10 கொண்டு போவேன்னா ஒவ்வொரு தடவையும் முடியாதுன்னு சொல்றவங்களோட அந்த ப்ரிடிக்ஷன்ஸை நீங்க அடிச்சு உடைக்கும் போது மக்கள் மத்தியில உங்க மேல நம்பிக்கை அதிகமாயிட்டே இருக்கும், கான்பிடன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். சோ இப்பயும் 8க்கு மேல போக மாட்டாங்கன்னு சொல்றவங்களோட அந்த கணிப்பெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டீங்கன்னா மக்கள் மத்தியில இன்னும் செல்வாக்கு அதிகமாகும், கான்பிடன்ஸ் அதிகமாகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க.
நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.